நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி செலுத்திய 10 மாத குழந்தை உயிரிழந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, நீலகிரி மாவட்டம் உதகையில் 10 மாத குழந்தைக்கு தடுப்பூசி செலுத்திய போது குழந்தை உயிரிழந்திருக்கிறது. தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி பிரிவுக்கு உட்பட்ட குண்டாரா பிரிவு எம்ஜிஆர் நகரை சேர்ந்தவர் கலைச்செல்வி என்ற தம்பதியினர். இவர்களுக்கு ஜஸ்வந்த் என்ற 10 மாத குழந்தையும் ஜஸ்வந்த் என்ற 4 வயது குழந்தையும் உள்ளனர். இந்நிலையில் நேற்று கோத்தகிரி அருகே உள்ள கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கொண்டு 10 மாத குழந்தை கொண்டு தடுப்பூசியானது செலுத்தப்பட்டுள்ளது. அப்போது தடுப்பூசி செலுத்திய பிறகு குழந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவர்களது பெற்றோர்கள் கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு வந்து குழந்தையை சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர். அப்போது மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட போது குழந்தையின் இதய துடிப்பு குறைவாக உள்ளதாக மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் அனுப்பி வைத்துள்ளனர். அப்போது அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரும்பொழுது ஆம்புலன்ஸ் மூலமே அழைத்து வந்த போது சிகிச்சை பலனின்றி குழந்தை மருத்துவமனையில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இது சம்பவம் குறித்து குழந்தையின் தாய் கூறுகையில் தனது குழந்தைக்கு எவ்வித உடல் பாதிப்பும் இல்லை எனவும் தடுப்பூசி செலுத்திய பிறகு குழந்தை இறந்துள்ளதாகவும் குழந்தையின் இறப்பில் மர்மம் உள்ளதால் தங்களுக்கு தகுந்த தீர்வு கிடைக்க வேண்டும் என தடுப்பூசி செலுத்திய மருந்தே காரணம் என மேலும் இச்சம்பவம் குறித்து உதய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள கோட்டா மருத்துவ அதிகாரி ரவிசங்கர் கூறுகையில் கோட்டையின் மருத்துவமனையிலிருந்து குழந்தையை உதகைக்கு அழைத்து வரும்போது குழந்தைக்கு அதிக அளவில் மூச்சுத்திணறல் இருந்து உள்ளதாகவும் மருத்துவமனைக்கு கொண்டு வந்த 10 நிமிடத்திலேயே குழந்தையானது இறந்துவிட்டது. குழந்தையின் இறப்பிற்கு காரணம் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு தெரிய வரும் என்றும் உடற்கூறு ஆய்வின் போது சிடி ஸ்கேன் ஆய்வு மூளை பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு தடுப்பு மருந்தம் மூலம் தடுப்பூசி புறப்பட்டு இருந்துள்ளதா அல்லது வேறு ஏதும் உடல் உபாதையால் இருந்துள்ளதா என ஒரு ஆய்வு மூலம் அதன் ஆய்வு செய்யப்பட்டு வீடியோ பதிவும் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. அதே போல தடுப்பு மருந்து செலுத்தப்பட்ட பின் தாய்ப்பால் கொடுக்கப்பட்டதால் மூச்சுத்திணறல் ஏற்பட்டதா அல்லது தடுப்பூசி மருந்து மூலம் மூச்சுத்திணறல் ஏற்பட்டதா எனவும் மருந்தில் ஏதாவது தவறு உள்ளதா எனவும் வேறு காரணங்கள் உள்ளதா என்ற உண்மையானது உடற்கூறு ஆய்வு அறிக்கைக்கு பிறகு தெரிய வரும் என மருத்துவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.